கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பல்வேறு விஷயங்களை பேசினார். அதில் மஞ்சளை பற்றி பேசினார், காளிங்கராயரை பற்றி பேசினார், அந்த காளிங்கராயர் என்னென்னலாம் பண்ணார், எத்தனை அணைகளை கட்டினார், அதை பற்றி பேசினார். அது இல்லாமல் பெரியாருடைய கொள்கைகள், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பல்வேறு கட்சிகளை பற்றி பேசினார். அதுலேயும் நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாகவே தாக்கி பேசினார். அதில் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபியை பற்றியும் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தார். இந்த திமுக 24x7 என்ற மாதிரி விஜயையும் டிவிக்கையும் எப்போ முடக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார். அதே போல திமுக ஆட்சி காலத்தில் தான் 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கருத்துக்களை விஜய் இந்த நிகழ்வில் பேசியிருக்கிறார். என்னென்ன பேசினாரு, எது குறித்து பேசியிருக்காரு என்பதை இந்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் எப்பவும் போல என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்காம மஞ்சள் அப்படின்னு சொல்லி மஞ்சளை பற்றி பேச ஆரம்பித்தார். பொதுவாக ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சளை எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார். என்னன்னா நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்முடைய அம்மா, நம்முடைய அக்கா இவங்க எல்லாமே மஞ்சள் புடவையை கட்டிக்கிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த மஞ்சளுக்கு மிகப்பெரிய மரியாதையே உண்டு. இந்த மஞ்சள் நம்மளுடைய கொடியிலும் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மகத்தான சிறப்பு மிக்க இந்த மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு அப்படின்னு சொல்லி மஞ்சளுடைய பல்வேறு பெருமைகளை சொன்னார். அதே போல இந்த ஈரோடு மண் மஞ்சளுக்கு மட்டுமின்றி விவசாயத்திற்கு மிக முக்கியமான மண்ணாக திகழுது அப்படின்னு சொன்னார். இப்படி பேசுறப்போ காளிங்கராயரை பத்தி பேச ஆரம்பிச்சார். அதே போல காளிங்கராயரான காளிங்கராயர் கால்வா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது இந்த காளிங்கராயர் இந்த அணையை கட்டும் பொழுது மிகவும் சிரமப்பட்டாராம். அப்ப சிரமப்படுறப்போ அவங்க அம்மா சொன்னதா அவர் சொன்னது, மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்கு, மோர் வித்த காசு மொகன வரைக்கும் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் அணையை கட்டு, கால்வாயை வெட்டு அப்படின்னு அவங்களுடைய தாய் தைரியம் கொடுத்தாங்களாம். அந்த தாய் கொடுத்த தைரியத்தில் தான் அந்த காளிங்கராயர் அந்த அணையை கட்டி முடிச்சாராம். இதே போல ஒவ்வொரு அம்மாவும் கொடுக்கிற தைரியத்தால எதையும் சாதிக்கலாம், எது வேண்டுமானாலும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி அப்படி ஒரு தைரியத்தை தான் இங்க இருக்கிற அம்மா, அப்பா, அக்கா, நண்பா, நண்பிகள், தோழர்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு விஜய் கூறினார். அதே போல விஜய் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய பந்தங்களை பிரிக்கிறதுக்கு இங்க நிறைய சூழ்ச்சி நடக்குது. ஆனா இந்த பந்தம் இன்னைக்கு வந்தது கிடையாது, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு உறவு அப்படின்னு கூறினார். அதே போல விஜய் அவர்கள் மக்களை பார்த்து பேசும்பொழுது இந்த விஜயை கைவிட்ட மாட்டீங்களே அப்படின்னு பல முறை கேட்டார். உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். அதே போல திமுகவை பத்தி பேசும்பொழுது நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு சொன்னா பரவாயில்ல, எந்த காரியங்களையும் செய்யாம கதைகளை மட்டுமே அள்ளி விடுறது இந்த திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்தினா அங்க இருக்கிற 3 மாவட்ட மக்கள் மிகுந்த பயன் பெறுவாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறையை இங்க இருக்கிற 3 மாவட்ட மக்களுக்கு நீங்க காட்டினீங்கன்னா இந்த மக்களும் விவசாயத்தில் முன்னேறுவாங்க, அதே போல அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு திமுகவை காட்டமா பேசியிருந்தார். அதே போல ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு திமுகவை கேள்வி கேட்டு சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்களா, கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டார். அதே போல இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த காலத்தில் இருக்கிற அரசு மக்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, அவங்களுக்கு தேவையானது எதுவுமே செய்யறது கிடையாது அப்படின்னு கூறியிருந்தார். ஆனா அப்பவே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு குடிக்கிற தண்ணியில இருந்து விவசாயத்தை பத்தி, அணை கட்டுறதை பத்தி, கால்வாய் வெட்டுறதை பத்தி, ஏன் பவானியில இருந்து கால்வாய் வெட்டி மக்கள் செழிப்பா வாழணும், விவசாயத்துல மேலும் பெருகணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செஞ்ச காளிங்கராயருக்கு கோடி கோடி கும்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப இருந்த காளிங்கராயர் அவர் பங்குக்கு அதை செஞ்சாரு. இப்படி காளிங்கராயரை பத்தி சொல்லிட்டு 1920களில் வந்த ஒரு ஹீரோவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு முக்கியமான நபர் தான் அவர், ஒரு ஹீரோ. அவர் ஈரோட்டின் கடப்பார. காளிங்கராயர் இலக்கிய மனம் கொண்டவர். இவர் இரும்பு மாதிரி, அயன்மேன் அப்படின்னு சொல்லி இவரை புகழ ஆரம்பிச்சார். அவர்தான் இந்தியாவிற்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு போராட்டம் நடத்தியவர். அவர்தான் தந்தை பெரியார், அவர்தான் நம்முடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதே போல பிற கட்சிக்கு அப்ப அண்ணாவும் எம்ஜிஆர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இவர் ஒரு பதில் சொன்னாரு, நாங்க பெரியார் கிட்ட இருந்த கொள்கையை எடுத்துக்கிட்டோம், அதே போல பெரியாரை ஃபாலோ பண்ண அண்ணா, எம்ஜிஆர் இவர்களுடைய தேர்தல் அணுகுமுறைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விஜய் சொன்னார். அதே போல நாம் தமிழர் கட்சியை மறைமுகமா தாக்குவது போல என்ன சொன்னார்னா,
எங்க எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால நாங்க அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். இதுல களத்துல இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியா எங்களுக்கு இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல உங்களை எதிர்த்துக்கிட்டு எங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல விஜய் அவர்கள் திமுகவை பற்றி பேசுகின்ற பொழுது எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 தருவோம் அப்படின்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டார். அது மட்டும் இல்லாம திமுகவும் பிரச்சனைகளும் பெஃபிகால் போட்டு ஒட்டின ஃப்ரெண்டு மாதிரி ஏன்னா ஒன்னிலிருந்து ஒன்று பிரிக்கவே முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டு திமுகவை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஈரோட்டு பிரச்சனைகள் நிறைய பேசினார். ஈரோட்டில் நடக்கிற பிரச்சனை, ஈரோட்டுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன, இவங்க திமுக ஏன் இந்த வரைக்கும் செய்யல, அதே போல ஈரோட்டு மண்ணுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துட்டு நிறைவேற்றாம இருக்காங்க அதெல்லாம் 1 by 1 சொல்ல ஆரம்பிச்சார். அதே போல இந்த வேலையெல்லாம் செய்யாம 24x7 என்ற மாதிரி விஜயையும் டிவிகேவையும் எப்படி முடக்கலாம் அப்படின்ற வேலையில் தான் அவங்க மும்பரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதே போல விஜய் திமுக பற்றி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போனார். அதுல விஜய் சினிமா டயலாக்கா பேசுறாரு, 7 நிமிஷம் தான் பேசுறாரு, 8 நிமிஷம் தான் பேசுறாரு, 12 நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் எத்தனை நிமிஷம் பேசினேன் என்ன, நான் சொல்ற விஷயத்துல முக்கியமான கருத்துக்கள் இருக்கா அதை மட்டும் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது, மக்கள் காசுல மக்களுக்கு செஞ்சுட்டு அதை எப்படி நீங்க இலவசம்னு சொல்லுவீங்க, அதே போல மக்களை ஓசில போறீங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமா அவங்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை வன்மையா கண்டிச்சு பேசினார். அதே போல இந்த திமுக ஆட்சியில தான் பசங்க பள்ளியில சேரலன்னு 207 பள்ளிகளை மூடனாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த திமுக ஆட்சி காலத்துல நிறைய காலி பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆண்டு காலங்கள்ல 1 லட்சம் காலி பணியிடங்களை கூட நிரப்பல அப்படின்னு சொல்லியிருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது போன்ற கருத்துக்களை நிறைய முன் வச்சிருந்தார். அவர் இறுதியா என்ன சொன்னார்னா, எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். என்னன்னா திமுக என்கின்ற தீய சக்திக்கும் டிவிகே என்கின்ற தூய சக்திக்கும் தான் இந்த முறை போட்டியே அப்படின்னு கூறியிருந்தார். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.